ஹாய் எவ்ரிவான், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் 2027 அக்ஷய திதிக்கு நான் வந்து ஒரு நியூ ஸ்கீம் வந்து இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அதாவது இன்றைக்கினா ஒரு 3 டேஸ் முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது வந்து ஒரு டிஜிகோல்ட் ஸ்கீமா இல்லை ஒரு மந்த்லி சேவிங் ஸ்கீமா, அதே மாதிரி டிஜி சில்வரும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே எந்த ஷாப்பில் நான் என்னெல்லாம் கம்பேர் பண்ணி பார்த்தேன், எதெல்லாம் வந்து பெனிஃபிட்டாக நான் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப டீட்டெயிலாக நான் வந்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதுலேயும் முக்கியமாக ஒரு டிஜிகோல்டு வந்து நான் சேவிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேங்க. அது எந்த பர்டிகுலர் ஷாப்பு அப்படிங்கிறத ஒரு பெரிய அனாலிசிஸ்க்கு அப்புறம் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாராவது டிஜிகோல்ட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இதில் காமிச்சிருக்க கம்பேரிசனை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் எந்த கடையோட டிஜிகோல்டை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் லெவன் சப்போர்ட்டை தொடர்ந்து எனக்கு கொடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்படும் நினச்சா கண்டிப்பாக அவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த ஆடி பெருக்கு, தீபாவளி, அட்சய திதி இது எல்லாத்துக்குமே வந்து 1 கிராம் தங்கமாவது வாங்கணும்னு நினைக்கிறோம். அதோடு சேர்த்து 1 கிராம் வெள்ளியும் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிக்கோங்க. அட்லீஸ்ட் 1 கிராம் இல்லை ஒரு 5 கிராம் 10 கிராம் அந்த மாதிரி வாங்கி சேர்த்து வச்சுட்டே வாங்க. ஏன்னா வெள்ளி வந்து ஐஸ்வர்யம். வெள்ளி வந்து வீட்டில் இருக்க இருக்க நம்மளுடைய ஐஸ்வர்யம் வந்து பெருகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து ஜூன் 12, 2026. இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு டிஜிகோல்ட் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோடைய மெச்சூரிட்டி டேட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே 8, 2027. ஸோ அச்சய திதி வந்து மே 9. மே 8 இருக்குது, 9 இருக்குது. ஸோ இந்த 2 தேதியில் தான் க்ளோஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். அப்போ உங்களுக்கு க்ளோஸ் ஆகிற அன்னைக்கு நிறையா கடைகளில் 0% மேக்கிங் சார்ஜ் வந்து கோல்டு காயினுக்கெலாம் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ அப்படி ஆஃபரில் நம்ம வேஸ்டேஜே இல்லாமல் ஒரு கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டிஜிகோல்டில் நீங்கள் வந்து சேர்த்துட்டு வரலாம். இதில் நான் வந்து ஒரு 3 டிஜிகோல்டு வந்து சொல்லியிருக்கேங்க. 3 டிஜிகோல்ட்லேயுமே ஒரு சில பெனிஃபிட்ஸும் இருக்குது, ஒரு சில ட்ராபேக்ஸும் இருக்குது. இந்த 3 டிஜிகோல்டில் பார்த்தீங்கன்னா பீமா இ கோல்டும் ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டும் லாஸ்ட் இயர் டிசம்பரில் தாங்க ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ இதோடைய மெச்சூரிட்டின்னு பார்க்குறப்ப இந்த வருஷம் நவம்பரில் தான் வந்து மெச்சூரிட்டி ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு டே ஓப்பன் பண்ணவங்களுக்கு கூட நவம்பரில் தான் மெச்சூரிட்டி ஆகும். அப்போ மெச்சூரிட்டி ஆகிறப்ப தான் அவங்க கடையில் இருக்கிற ஆஃபர் வந்து நமக்கு அப்ளிகபிள்னு சொல்கிறாங்களா, நமக்கு வந்து பெனிஃபிட்டாக ஆட் பண்ண கிராம்ஸை வந்து கோல்டாகவே கொடுக்குறாங்களா, இல்லை அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறாங்களா. சப்போஸ் இப்போ தீபாவளி ஒட்டிலாம் நோ வேஸ்டேஜ் ஆஃபர் காயின்ஸ்க்கு போடுறாங்க அப்படின்னா அதெல்லாம் அப்ளிகபிள் ஆகுமா? ஏன்னா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுற ஸ்கீம் வந்து நெக்ஸ்ட் இயர் அச்சய திதிக்கு தான் க்ளோஸ் ஆகும். அப்போ அச்சய திதிக்கு மோஸ்ட் ஆஃப் த கடையில் வந்து காயினுக்கு நோ வேஸ்டேஜ் ஆஃபர் போடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நோ வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து காயினுக்கு அப்ளிகபிளாக இருக்குமா அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு ஒரு கொஸ்டின் மார்க் தான். இப்போ போத்தீஸ் டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டில் போட்டு க்ளோஸ் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஸோ அவங்களுடைய பில்லிங் உங்களுக்கு எப்படின்னு தெரியும். கடையில் ஏதாவது ஆஃபர் இருந்தால் அது அப்ளிகபிள். நீங்கள் ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கடையில் உள்ள ஆஃபர்ஸ் வந்து அப்ளிகபிள் பண்ணி கொடுப்பாங்க. அதே மாதிரி காயினாக பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அச்சய திதி அன்னைக்கு போய் காயின் பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 0% வேஸ்டேஜ் ஆஃபர் வந்து போட தான் செய்கிறாங்க. டிஜிகோல்டு க்ளோஸ் பண்ணி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸே நிறைய பேர் 0% வேஸ்டேஜில் லாஸ்ட் இயருக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய மெச்சூரிட்டி டேட் வந்து பார்த்திங்கன்னா 330 டேஸில் முடியாதுங்க, 335 டேஸில் முடிக்கிற மாதிரி போட்டு கொடுத்துருப்பாங்க நமக்கு. ஸோ நம்மளோட மெச்சூரிட்டி டேட்லேருந்து ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே நம்ம வந்து கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் நெக்ஸ்ட் இயர் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டில் நீங்கள் வந்து மே 8, மே 9 அந்த அச்சய திதி அன்னைக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயின் விதவுட் வேஸ்டேஜில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். வாங்க இப்போ இந்த 3 டிஜிகோல்டையுமே நான் உங்களுக்கு வந்து ஒரு பேமெண்ட் போட்டு காமிக்கிறேன். ஸோ எதில் வந்து அதிகமான மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகுது, அதாவது ஒரு பேமெண்ட் இல்லைங்க 10 பேமெண்ட் நான் வந்து போட்டு காமிக்க போகிறேன். ஸோ எதில் வந்து அதிகமான மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகுது, எதில் வந்து குறைவான அமௌண்ட்டுக்கு அதிக மில்லிகிராம்ஸ் ஆட் ஆகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் டீட்டெயிலாக இப்போ கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த பீமா இ கோல்டு வந்து சென்னை பிரான்ச்சுக்கு ஒத்து போகாதுங்க. இந்த பீமா இ கோல்டுங்கிறது வந்து மதுரை, மார்த்தாண்டம், திருச்சி, திருநெல்வேலி, ராஜபாளையம், விருதுநகர், ஸ்ரீபெல்லிபுத்தூர் இந்த பக்கம் ஏரியாவில் உள்ள கடைகளுக்கு மட்டும்தான் அப்ளிகபிள். போத்தீஸ் ஜிஆர்டி டிஜிகோல்டு வந்து எல்லா இடத்துலையுமே அப்ளிகபிள் தாங்க. எத்தனை பிரான்ச்சஸ் இருந்தாலும் எல்லா இடத்துலையும் சேம் இது தான். இப்போ ஃபஸ்ட்டு பீமா இ கோல்டு வந்து செலக்ட் பண்ணியிருக்கேங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு 8% வரையும் உங்களுக்கு பெனிஃபிட் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இப்போ பாருங்கள் 12 ஜூன் 2026 நம்ம வந்து 75 நாளைக்குள்ள இருக்கோன்னா நமக்கு 8% வந்து வட்டியாக கிடைக்குது.
ஸோ இருக்கிறதுலே இப்போ நான் காமிச்ச எல்லா ஸ்கீம்லேயுமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் கொடுத்துருப்பாங்க. பட் இவங்க தான் 8 வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு சூப்பரான செக் வைக்கிறாங்கங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த சேவ்டு வெயிட்டு, பெனிஃபிட் வெயிட்லாம் ஆட் ஆகுது பார்த்தீங்களா, அது அப் டு 5 டெசிமல் பிளேசஸ் வரையும் கொடுக்குறாங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 5 டெசிமல் பிளேசஸ் வரையும் எவ்வளோ வருதோ அதை கால்குலேட் பண்ணுறாங்க. இப்போ நான் வந்து பார்க்க போகிறது வந்து சேவ்டு வெயிட் ஒரு 8 மில்லிகிராமும், பெனிஃபிட் வெயிட் வந்து 1 மில்லிகிராமும் ஆட் ஆகணும்னா, நான் வந்து பீமா ஈகோல்டில் எவ்வளோ ரூபா போடணும் அப்படிங்கிறதான் இப்போ நான் பார்க்க போகிறோம். இப்போ உங்களுக்கு தெரியும் பாருங்களேன், இப்போ ரூ. 100 போட்டிங்க அப்படின்னா 0.00734. அப்போ 3 டெசிமல் பிளேஸ்க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணிங்கன்னா 7 மில்லிகிராம் தான் ஆட் ஆகும். அதே மாதிரி அந்த சேவ்டு வெயிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, பெனிஃபிட் வெயிட்டும் பார்த்தீங்கன்னா 1/2 மில்லிகிராம் தாங்க ஆட் ஆகுது. 1 மில்லிகிராம் கூட ஆட் ஆகலை. ஏன்னா 5 டெசிமல் பிளேஸ் அப்படின்னு ரவுண்ட் ஆஃப் பண்ணுறப்ப அந்த இடத்துல நம்ம வந்து கண்டிப்பாக 8% பெனிஃபிட் கொடுத்தா கூட அந்த பெனிஃபிட் வெயிட்டில் வந்து நமக்கு ஒரு பெரிய சேஞ்ச் எதுவுமே இல்லைங்க. இப்போ நான் வந்து ஒரு ரூ. 103 போடுறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வெயிட் வந்து சேவ் ஆகுதுன்னா 0.0756 இந்த வெயிட் வந்து சேவ் ஆகுது. இது வந்து சேவ்டு வெயிட்டு. பெனிஃபிட் வெயிட்டுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 0.30 போட்டு அப்புறம் 6 போடுறாங்க. 1 மில்லிகிராம் கூட பெனிஃபிட்டாக ஆட் ஆகலைங்க. 1/2 மில்லிகிராமுக்கு கொஞ்சம் கூட வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகிருக்கு. எனக்கு இந்த 0.08ன்னு வரணும்னு வச்சுக்கோங்க. நான் வந்து ரூ. 109 போட வேண்டியது இருக்குங்க. ரூ. 109 போட்டேன்னா தான் எனக்கு வந்து இந்த 8 மில்லிகிராம் அப்படிங்கிறது ஆட் ஆகுது. ஆனாலும் பெனிஃபிட்டில் பார்த்தீங்கன்னா 60ன்னு வந்தது, இப்போ 64ன்னு வந்திருக்கு. அதாவது 1/2 மில்லிகிராமுக்கு கொஞ்சம் கூட வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து சாலிடாக 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாக ஆட் ஆகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ரூ. 170 போடுறப்ப தான் எனக்கு வந்து அந்த 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகுது. ஸோ ஒரு ₹170 போடும் போதில் எனக்கு வந்து ஒரு 12.5 மில்லிகிராம் வந்து சேவ்டு வெயிட்டாகவும் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட்டாகவும் ஆட் ஆகுது. ஸோ இவங்களோட மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்கன்னா கரெக்டாக அக்குரேட்டாக 330 டேஸ் முடித்ததும் அவங்களுடைய மெச்சூரிட்டி டேட் வந்து கால்குலேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மெச்சூரிட்டி டேட் பார்த்திங்கன்னா தெரியும், 8 May 2027 இதுதான் வந்து மெச்சூரிட்டி டேட்டு. இவங்கக்கிட்ட காயினுக்கு வந்து 1.5% வந்து வேஸ்டேஜாக சார்ஜ் பண்ணுவாங்கங்க. மற்ற கடைகள்லாம் 2%ங்கிறப்ப இவங்கக்கிட்ட 1.5. இப்போ இதே மாதிரி போத்தீஸ் டிஜிகோல்டு இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறேங்க. பட் போத்தீஸ் டிஜிகோல்டில் என்ன ட்ராபேக் ஃபஸ்ட்டு பார்க்குறேன்னா, மெச்சூரிட்டி டேட் வந்து ஒரு 335 நாள் கழித்து தான் கொடுப்பாங்க. ஸோ இன்றைக்கி நீங்கள் 12th ஜூன் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 13th May தான் மெச்சூரிட்டி டேட்னு கொடுப்பாங்க. பட் நம்ம வந்து ப்ரியராக ஒரு 4 நாளைக்கு முன்னாடியே நமக்கு மெச்சூர்ட் ஆயிரும். அப்போ அந்த May 8 எனக்கு மெச்சூர்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசி நம்ம வந்து வாங்கிக்கலாம். அதே மாதிரி நம்ம அச்சய திதி அன்னைக்கு வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபரில் காயினும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். வாங்க இப்போ நம்ம வந்து போத்தீஸ் டிஜிகோல்டில் வந்து ஒரு 8 மில்லிகிராம் வந்து சேவ்டு வெயிட்டாகவும் 1 மில்லிகிராம் வந்து பெனிஃபிட் வெயிட்டாகவும் ஆட் ஆகிறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இவங்க வந்து ப்ரியராக வந்து 3 டெசிமல் பிளேசஸ் வரையும் தான் ரவுண்ட் ஆஃப் பண்ணிகிட்டு இருந்தாங்க, 3, 4ன்னு. இப்போ இவங்களுமே வந்து 5 டெசிமல் பிளேசஸ் வரையும் ரவுண்ட் ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த பெனிஃபிட் வெயிட் வந்து நம்ம எப்போயுமே வந்து ஒரு பேமெண்ட் போடுறப்ப 1 மில்லிகிராம் ஆட் ஆகிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான அமௌண்ட்டு தான் இவங்கக்கிட்டே நம்ம போடுற மாதிரி இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு ரூ. 103 போடுறேன் அப்படின்னா நமக்கு பீமா ஈகோல்டில் சேர்ந்த அதே சேவ்டு வெயிட்டு தான் வருது. பட் பெனிஃபிட் வெயிட்டுன்னு பார்க்கும் போதில் அங்கே வந்து 0.0006ன்னு ஆட் ஆச்சு பீமா ஈகோல்டில். பட் போத்தீஸ் டிஜிகோல்டில் வந்து 7% தான் பெனிஃபிட் நமக்கு. அதனால் 0.00051ன்னு ஆட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஒரு 109 அப்படின்னு போடுறப்ப சேவ்டு வெயிட் வந்து 8 மில்லிகிராம் ஆட் ஆகுது. பட் பெனிஃபிட் வெயிட்டு அப்படிங்கிறது வந்து 0.00059 அப்படிங்கிறது ஆட் ஆகுது. அதே மாதிரி நம்ம ரூ. 170 பீமா ஈகோல்டில் போடுறப்ப நமக்கு வந்து 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆச்சு. பட் அதே ரூ. 170 நீங்கள் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டில் போட்டிங்க அப்படின்னா அப்போ கூட நமக்கு வந்து அந்த 1 மில்லிகிராம் ஆட் ஆகுதுங்க. 0.00088 தான் ஆட் ஆகுது. ஸோ பீமா டிஜிகோல்டில் வந்து நமக்கு வந்து ஒரு ₹170 ஆட் பண்ணுறப்போ 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆச்சு. பட் இங்கே நம்ம போத்தீஸ் டிஜிகோல்டை பொறுத்த வரைக்கும் ₹193 நீங்கள் போடுறப்ப தான் அந்த 1 மில்லிகிராம் பெனிஃபிட் ஆட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறது வந்து ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டு. ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் வந்து 120 டேஸ்க்கு வந்து நமக்கு 7% பெனிஃபிட் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் போத்தீஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு தான் அந்த 7% பெனிஃபிட் வந்து கிடைக்கும். அதே மாதிரி பீமா ஈகோல்ட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 75 டேஸ்க்கு தான் நமக்கு 8% வந்து பெனிஃபிட்டாக கிடைக்கிது. ஸோ பீமா போத்தீஸ் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும் போதில் கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 45 டேஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக கிடைக்கிது.
அந்த 7% பெனிஃபிட்டில் நம்ம வந்து அமௌண்ட் ஆட் பண்ணி கோல்டு சேவ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இவங்கக்கிட்ட ரவுண்டிங் ஆஃப்ங்கிறது வந்து 3 டெசிமல் பிளேசஸ் வரையும் தாங்க இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் அதிகமான வெயிட் வந்து சேவ் பண்ண முடியும், பெனிஃபிட்டும் வந்து அதிகமாக சேவ் பண்ண முடியும். ஆனால் இப்போ வரைக்கும் இப்போ இந்த டிஜிகோல்டு முடிஞ்சு நம்ம காயினாக எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ வேஸ்டேஜ் ஆஃபர் இருந்தால் அது அப்ளிகபிளா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அப்போ வந்து கடையில் ஏதாவது ஆன்கோயிங் ஆஃபர்ஸ் இருக்குது, நம்ம ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து நம்ம கொடுக்க தான் செய்யணும். பட் கடையில் வந்து ஏதாவது ஆஃபர் இருக்குன்னா அது அப்ளிகபிளா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலங்க. இவங்களோட பில்லிங் கால்குலேஷன் எப்படி இருக்குன்னு கேட்டால் அதுவும் நோ ஐடியா அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட் ரேட் படி இவங்ககிட்ட வந்து ஒரு 103 ரூபா போடுறேன் அப்படின்னா எனக்கு சேவ்டு வெயிட் வந்து 0.008, பெனிஃபிட் வெயிட் வந்து 0.001 அப்படிங்கிறது கிடைக்குது. பீமா ஈகோல்டில் வந்து கிட்டத்தட்ட 170 ரூபா போடுறப்ப தான் நமக்கு வந்து 1 மில்லிகிராம் பெனிஃபிட் அப்படிங்கிறது ஆட் ஆகுது. போத்தீஸை கம்பேர் பண்ணும் போதில் போத்தீஸில் 193 ரூபா போடுறப்ப தான் நமக்கு வந்து அந்த 1 மில்லிகிராம் பெனிஃபிட் வந்து ஆட் ஆகுது. இப்போ சப்போஸ் இன்றைக்கி வந்து நான் பீமா ஈகோல்டில் ஒரு 10 பேமெண்ட் பண்ணுறேன்னு நினச்சிக்கோங்க. 109 ரூபா 109 ரூபான்னு 10 பேமெண்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு 80 மில்லிகிராம் வந்து சேவ்டு வெயிட்டாகவும் பெனிஃபிட் வெயிட்டாக வந்து ஒரு 6 மில்லிகிராம் கிட்ட எனக்கு சேருதுங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 86 மில்லிகிராம் வந்து எனக்கு சேவ் பண்ண முடியும், அதாவது 1090 ரூபாய்க்கு. இதே மாதிரி போத்தீஸ் டிஜிகோல்ட்லேயே நான் வந்து ஒரு 109 ரூபா அப்படின்னு போட்டுட்டு வரேன்னா எனக்கு வந்து 8 மில்லிகிராம் வந்து சேவ்டு வெயிட்டாக ஆட் ஆகுங்க. பட் பெனிஃபிட் வெயிட்டுன்னு பார்க்கும்போதில் இங்கே வந்து எனக்கு 5.9 மில்லிகிராம்ஸ் வந்து பெனிஃபிட் வெயிட்டாக ஆட் ஆகுது. அங்கே 6.4 ஆட் ஆச்சு, இங்கே 5.9 ஆட் ஆகுது. ஸோ அப்ராக்சிமேட்டாக ரெண்டுக்கும் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ரெண்டுலேயுமே ஒரு மோரார்லஸ் 86 மில்லிகிராம்ஸ் தான் எனக்கு டோட்டலாக ஆட் ஆகுது. இதுவே ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து 103 ரூபா போட்டாலே அந்த 8 மில்லிகிராம் ஆட் ஆகுது. பெனிஃபிட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 1 மில்லிகிராம் ஆட் ஆயிடுது. ஸோ டோட்டலாக வந்து எனக்கு 90 மில்லிகிராம் வந்து 10 பேமெண்ட்டுக்கு வந்து ஆட் ஆகுது. இது போக எனக்கு வந்து ஒரு 60 ரூபாயும் லாபமாக கிடைக்கிது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து 1090 ரூபா போடுறப்ப தான் அந்த 86 மில்லிகிராம் கிடச்சிது. பட் இங்கே 1030 ரூபா போடுறப்பே எனக்கு 90 மில்லிகிராம் ப்ளஸ் 60 ருபீஸ் வந்து ப்ராஃபிட்டாகவும் கிடைக்குதுங்க. நான் நெக்ஸ்ட் இயர் அச்சய தேதிக்கு 1 கிராம் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 111 பேமெண்ட் போட்டேனாலே எனக்கு அந்த 1 கிராமை வந்து அச்சீவ் பண்ண முடிஞ்சிடுங்க. அதுவும் நம்மக்கிட்ட ஜிஆர்டி இன்ஸ்டாகுள்ள 120 நாளைக்கு இந்த பெனிஃபிட்டோடு நம்ம சேர்த்துட்டு வரலாம். அதாவது ஒரு நாளைக்கு நான் சேர்க்குறது வந்து 8 மில்லிகிராம் ப்ளஸ் பெனிஃபிட் 1 மில்லிகிராம் அப்படிங்கிற கணக்கில் நான் சேர்த்துட்டு வந்தேன்னா எனக்கு ஒரு நாளைக்கு 9 மில்லிகிராம் கிடைக்கும். ஸோ 111 நாளைக்கு நான் சேர்த்துட்டு வந்தேன்னா 999 மில்லிகிராம் கிடச்சிருங்க. அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு 10 பேமெண்ட்டுக்கும் எனக்கு ஒரு 4 மில்லிகிராம் எக்ஸ்ட்ரா ப்ளஸ் ஒரு 60 ரூபாயிலேருந்து 70 ரூபா இனிமேல் காஸ்ட் கொஞ்சம் கூடுச்சுன்னா அதுவும் ப்ராஃபிட்டாக வரும் நமக்கு. ஸோ கிட்டத்தட்ட 111 பேமெண்ட் பண்ணும் போதில் தாராளமாக நமக்கு 35லேருந்து 40 மில்லிகிராம் வந்து அதிகமாக கிடைக்கும். அது போக அமௌண்ட்டுன்னு பார்க்குறப்ப நமக்கு வந்து ஒரு 600 to 650 ருபீஸ் வந்து மற்ற ஸ்கீமை கம்பேர் பண்ணும்போதில் இதில் கம்மியாக தான் நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் அச்சய திதிக்கு வந்து 16,000 ரூபாய் இருக்குது 1 கிராம் அப்படின்னு நம்ம அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னோம்னா அப்போ வந்து காயினுக்கு வேஸ்டேஜ் ஆஃபர்லாம் கொடுக்கல, நம்ம கண்டிப்பாக பே பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு ஜிஆர்டியில் சொல்லிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து 2% வேஸ்டேஜ் கொடுக்க போகிறோங்க. ஸோ 1 கிராம் காயினுக்கு 2% வேஸ்டேஜுங்கிறது வந்து ஒரு 320 ரூபா வரும். ஜிஎஸ்டி கம்பல்சரி தாங்க. நீங்கள் பீமா ஈகோல்டில் போட்டாலும் சரி, போத்தீஸ் டிஜிகோல்டில் போட்டாலும் சரி, ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்ட் போட்டாலும் அந்த 480 ரூபா 500 ரூபாங்கிறது கம்பல்சரி எல்லாருமே நம்ம பே பண்ண வேண்டியது தான். ஸோ ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் இப்போ 0% வேஸ்டேஜ் ஆஃபர் கொடுத்தா நமக்கு இந்த 600 ருபீஸ் ப்ராஃபிட்னு வச்சுக்கலாம். அது போக நமக்கு வந்து ஒரு 40 மில்லிகிராம் வேறு பெனிஃபிட்டாக கிடைக்கும். ஸோ அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு ஒரு 16,000 ரூபான்னு வச்சோம்னா அந்த 40 மில்லிகிராமுக்கு கிட்டத்தட்ட 650 ரூபா கிட்ட வரும். ஸோ இப்போ போத்தீஸ் டிஜிகோல்டில் சேவ் பண்ணிட்டு வரோம், அப்போ காயினுக்கு வேஸ்டேஜ் கிடையாது அப்படின்னா 320 ரூபா நீங்கள் சேவ் பண்ணுறீங்க. ஆனால் ஆல்ரெடி நம்ம அமௌண்ட்டில் வந்து கிட்டத்தட்ட 600லேருந்து 700 ரூபா அதிகமாக தான் கொடுத்துருப்போம். அதே மாதிரி பீமா ஈகோல்ட்லேயும் வந்து 0% வேஸ்டேஜ் ஆஃபர் கிடையாது, காயினுக்கு 1.5% கொடுக்க தான் செய்யணும். அப்போ அந்த 1.5% அப்படிங்கிறது வந்து இந்த 2% கம்பேர் பண்ணும் போதில் ஒரு 60 ரூபா வந்து கம்மியாக அங்கே பே பண்ணி வாங்குவீங்க. ஆனால் அமௌண்ட் வைஸ் பார்க்கும் போதில் கிட்டத்தட்ட 600லேருந்து 700 ரூபா நம்ம இதை விட அதிகமாக அங்கே பே பண்ணுறப்ப தான் 1 கிராம் வந்து நமக்கு ஆட் ஆகும். ஸோ அதே மாதிரி போத்தீஸில் வந்து உங்களுக்கு வந்து கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ கிஃப்ட்டோட மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 கிராம் தான் சேர்த்து வைக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 16,000 ரூபாய். 16,000 ரூபாய்க்கு வந்து நம்ம எந்த ஸ்லாட்டில் வருவோம்னா 1000 ரூபாய் மந்த்லி சிட் ஸ்கீம் 1000 ரூபாய் சேர்ப்பாங்க பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லாட்டில் தான் வருவோம். ஸோ அப்போ அதுக்குரிய கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 100 to 150 ருபீஸ் தான் அதோடைய ஒர்த் இருக்கும். ஸோ அதனால் நான் எல்லாரையுமே வந்து ஜிஆர்டி இன்ஸ்டா கோல்டில் தான் சேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் யாரையுமே கம்பல் பண்ணலங்க.
உங்களுக்கு எந்த கடை வந்து பக்கத்தில் இருக்குது. ஒரு சில பேர் இப்போ டவுனில் வில்லேஜஸ்லலாம் இருப்பீங்க. அப்போ உங்களுக்கு அந்த ஏரியாவில் வந்து ஒரு சில பேருக்கு தங்கமயில் பக்கத்தில் இருக்கும், ஒரு சில பேருக்கு ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை இருக்கும், ஒரு சில ஏரியாஸில் இன்னும் நிறைய லோக்கல்லே வந்து நிறைய சின்ன சின்ன ஷாப்ஸ்லாம் இருக்குது. அவங்களும் இப்போ டிஜிகோல்டு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ எந்த கடையில் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்குது, எங்கே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்து கண்டிப்பாக ஒரு டிஜிகோல்டு சேவிங்ஸ் வந்து சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு இந்த டிஜிகோல்ட்லாம் வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா மந்த்லி சேவிங் ஸ்கீம், அதாவது கிராம அக்குமுலேட் ஆகலாம், இல்லை மணியாகவும் அக்குமுலேட் ஆகலாம். அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்கீம் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. மினிமம் 2000 ருபீஸாவது சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி 2 சிட்டாக போட்டுக்கோங்க, 1000 சொல்லி. ஸோ எப்போல்லாம் வந்து கம்மியாகுதோ ரேட்டு, அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் சிட்டு கட்டிகிட்டே வந்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அச்சய தேதிக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமம் ஒரு 1.5 கிராம்ஸ்லேருந்து 2 கிராம்ஸ் வந்து தாராளமாக சேமிக்க முடியுங்க. ஸோ நான் அகெயின் வந்து டிஜி சில்வர் வந்து வருஷாலாம் சேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸு, அதுக்கப்புறம் ஒரு மந்த்லி சேவிங் ஸ்கீம் வந்து ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். அது எந்த கடையில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேங்க. ஐ ஹோப் வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. லாஸ்ட் இயர் வந்து August 1 ஆடி 500 அப்படிங்கிற அந்த கோடு யூஸ் பண்ணி நிறைய பேர் வந்து போத்தீஸ் டிஜிகோல்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே இந்த மந்த்து வந்து எண்டு நீங்கள் வந்து ஜூன் 28 பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. பட் நம்மளுடைய மெச்சூரிட்டி டேட் என்ன காமிக்கணும்னா ஜூலை 2, 3 அந்த மாதிரி காமிக்கும். ஸோ நான் அந்த வீக்கெண்டு போய் அவங்கக்கிட்ட கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குது, எனக்கு வந்து ஒரு 2 கிராம்ஸ் கிட்ட நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ஒரு 1.5 கிராம்ஸ் சேர்த்து வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து ஒரு 3.5 கிராம்ஸ்க்கு நான் ஏதாவது ஜுவல்லாக பர்ச்சேஸ் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ அவங்கக்கிட்ட எப்படி கலெக்ஷன்ஸ் இருக்குது, என்ன மாதிரி வேஸ்டேஜ் இருக்குது, இப்போ இந்த ஜூன் எண்டு ஜூலை 1 வீக்கில் வந்து ஏதாவது ஆஃபர் வந்து கடையில் போடுவாங்களா, அதே மாதிரி கிஃப்ட் ஆப்ஷனில் வந்து என்ன மாதிரி பொருள்லாம் வச்சுருக்காங்க, நமக்கு வந்து எந்த ஸ்லாட்டுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லி ஷாப்பை விசிட் பண்ணி நான் வந்து கேட்டுட்டு வரலாம் அப்படின்னு நினச்சிருக்கேங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் அது கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுட்டு நான் நெக்ஸ்ட் வீக்கில் மண்டே டியூஸ்டேயில் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடுறேங்க. ஸோ வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க, ஹைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாருக்காவது தேவைப்பட்டால் கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.